10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்க உள்ள நிலையில் தேர்வுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் மனநல ஆலோசனைகள் குறித்தும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை இந்த ஆண்டு 10,70,000 பேர் எழுதுகின்றனர். இதற்கான ஏற்பாடுகளை அரசு தேர்வுகள் இயக்ககம் செய்து வருகிறது. ஒவ்வொரு பள்ளிகளிலும் இருக்கை வசதிகள், குடிநீர் வசதி உள்ளிட்டவைகள் மாணவர்களின் நலன் கருதியும் பாதுகாப்பாக தேர்வினை நடத்தவும், காப்பியடிப்பதை தடுக்கவும் ஒரு அறைக்கு 20 மாணவர் என்ற விகிதாச்சாரத்தில் மாணவர்களை அமர வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன் எச்சரிக்கையாகவே அனைத்து வசதிகளையும் செய்து எலக்ட்ரிக் ஒர்க்லேருந்தே பெஞ்சஸ் அரேஞ்ச்மெண்ட்லேருந்தே தண்ணி வாட்டர் வைக்கிறதுலேருந்தே எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். பிளாக் போர்டில் நம்பர்ஸ் எழுதியிருக்கிறோம். குழந்தைங்களுக்கு எந்தெந்த ரூம் அலாட்மெண்ட் அப்படின்றதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் தயார் செய்து வைத்திருக்கிறோம். நாங்கள் அரசு பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் சென்ற ஆண்டினை காட்டிலும் இந்த ஆண்டு அதிக மதிப்பெண் மற்றும் தேர்ச்சி சதவீதத்தை எட்டுவார்கள் என்றும், குறிப்பாக வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் அரசு வழங்கிய கற்றல் கையேடு புத்தகம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற உதவும் என அரசு பள்ளி ஆசிரியர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்திலே 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கற்றலில் ஏதேனும் தடை ஏற்பட்டுவிடுமோ என்ற ஒரு ஐயத்தை நீக்குவதற்காக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அந்த மாணவர்கள் சிறப்பான முறையில் தேர்வு எழுதுவதற்குரிய கற்றல் கையேட்டினை வழங்கியிருக்கிறது. ஆகையினாலே எல்லா மாணவர்களுமே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறந்த முறையிலே தேர்வு எழுதுவதற்குரிய சூழல் அமைந்திருக்கிறது. தேர்வு குறித்த பயத்தை விட்டுவிட்டு மாணவர்களும் பெற்றோர்களும் மனதளவில் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், பெற்றோர் பிள்ளைகளின் எண்ணங்களையும் திறமைகளையும் புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு அவர்களை தயார்படுத்த வேண்டும் என்றும் மனநல ஆலோசகர் அறிவுறுத்தியுள்ளார். எக்ஸாம்னாலே என்ன பண்ணுவாங்க, முதல்ல தூங்க மாட்டாங்க. சரியா அன்றைக்கி தான் நைட் உட்காந்து ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக மினிமம் ஒரு மாணவன் இந்த எக்ஸாம் முன்னாடி மினிமம் 7 to 8 hours கண்டிப்பாக தூங்கணும். நல்லா தூங்கினா என்பது அடுத்த நாள் என்னுடைய சிந்தனை அதிகப்படுத்தும், கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்தும், எக்ஸாம் எழுது ஈஸியாக இருக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ள 10ஆம் வகுப்பு தேர்வினை கண்காணிக்கவும், புகார் தெரிவிக்கவும் பல வசதிகளை அரசு தேர்வுகள் இயக்ககம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரசாத், நியூஸ் 7 தமிழ், சென்னை.